പുതുച്ചേരി നിയമസഭയിലേക്ക് തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ആർ സെന്തിൽകുമാർ എന്ന ഞാൻ നിയമം മൂലം സ്ഥാപിതമായ ഇന്ത്യ ഭരണഘടനയോട് യഥാർത്ഥ വിശ്വാസവും കൂറും പുലർത്തുമെന്നും ഇന്ത്യയുടെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും ഉയർത്തിപ്പിടിക്കുമെന്നും ഞാൻ ഏറ്റെടുക്കാൻ പോക്കുന്ന കടമകളെ വിശ്വാസത്തോടെ നിറവേറ്റുമെന്നും ആത്മാർത്ഥമായി പ്രതിജ്ഞ എടുക്കുന്നു. നന്ദി. பிரெஞ்சு மொழி மற்ற இந்தியாவில் உள்ள மற்ற பகுதிகளுக்கு அந்நிய மொழியாக இருக்கலாம். புதுச்சேரிக்கு அந்நிய மொழி இல்லை. அது புதுச்சேரியின் ஒரு உள்ளூர் மொழி என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த முறை பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும்போது உறுதிமொழி எடுக்கும்போது அதை பிரெஞ்சு மொழியில் எடுக்கணுன்ற கோரிக்கையை சட்டமன்ற செயலருக்கும் தற்காலிக சபாநாயகருக்கும் கேட்டிருந்தேன். அவர்கள் அதை பரிசீலித்து பிரெஞ்சு மொழி என்னுடைய அதிர்ச்சிக்கு பிரெஞ்சு மொழி புதுச்சேரியில் அலுவல் மொழியே இல்லை அப்படின்ற ஒரு தவறான சட்ட புரிதலும் எனக்கு ஒரு கடிதம் வழங்கியிருந்தாங்க. அதனால் அதோடு சேர்த்து அவர்கள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஆங்கிலத்தில் மட்டும்தான் நீங்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஒரு கடிதத்தை கொடுத்துருந்தாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரிடம் மீண்டும் இந்த கோரிக்கையை வைத்தேன். நீங்கள் ஏன்னா புதுச்சேரியில் இன்றைக்கு வெளியிடப்படக்கூடிய எந்த அரசு இருந்தாலும் அதில் பிரெஞ்சு மொழின்றது இன்றளவும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால் பிரெஞ்சு மொழியை நீங்கள் அனுமதிக்க மாட்டேன்றது தவறான கருத்து என்பதை வலியுறுத்தினேன். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பிரெஞ்சு மொழி மீதான கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இன்றைக்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்ட மொழிகளாக ஒன்றில் உள்ள மலையாள மொழியில் இன்றைக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டேன், உறுதிமொழி ஏற்றுக்கொண்டேன். அதன் மூலம் பிரெஞ்சு மொழி புதுச்சேரியில் ஒரு உள்ளூர் மொழி என்ற கவனத்தை மக்களிடையே விழிப்புணர்வையும் கொண்டு வரணுன்ற நோக்கத்தை செயல்பட அதற்காக தான் மலையாளத்தில் இதற்கு உறுதிமொழி.